சுக்ரன் மூலம் 3 காசு. சரி, எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக் சிதம்பரம் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட சர்டிஃபிகேஷன் கிளாஸ், கரெக்டா? சர்டிஃபிகேஷன் கிளாஸுக்கு சீஃப் கெஸ்ட் யார் வந்தாரு? நல்ல நேரம் நாகராஜ் சார் வந்தாரு, கரெக்டா? நாகராஜ் சார் எத்தனை மணிக்கு வந்தாரு? 11 மணிக்கு வந்திருப்பாரு, கரெக்டா? 11 மணிக்கு என்ன லக்கணம்? கும்ப லக்கணம். அப்ப நம்ம கான்செப்ட் படியே ஏன் இவர் நல்ல நேரம் நாகராஜ் வந்தாரு? ராகு ராகுதான். ராகு ஏன், என்ன காரணம் என்ன? நாகராஜ். சரி, நாகராஜ் வெறும் ராகு மட்டும் தானா? என்கேவி சிஸ்டம் படி நாகராஜ் தான் எந்த கிரகம் குறிக்கும்? குரு குறிக்கும். குருவும் வரும், சில சமயம் சூரியன் எடுக்கலாம். இப்ப பாருங்க, குருவும் ராகுவும், குரு வந்து 9ஆம் பார்வையா ராகுவை பார்க்குது. இவர் உள்ள நுழையும் போது கும்ப லக்னமாவும் இருக்கு, நாகராஜுக்கு பலமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல இவர் தான் பேசும் பொருளா வந்து நிக்கிறாரு, கரெக்டா? அது மட்டும் கிடையாது, நல்ல நேரம் நாகராஜ் உள்ள வரும்போது, அவர் சீஃப் கெஸ்டா உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா குரு தன்னோட சுயசாரத்துல இருக்கு, ராகுவும் தன்னோட சுயசாரத்துல இருக்கு. அப்போ ஒரு கிரகம் தன்னோட சுயசாரத்தில் நின்று லக்னத்திலையும் அதோட பார்வைப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் அங்க பேசும் பொருளா முக்கியமான நபரா இருக்காரு, கரெக்டா? அதான் என்கேவி சிஸ்டம். யார் வந்தாலும் சரி, சீஃப் கெஸ்ட் வந்தாலும் சரி, சாமானியர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அவங்க வரத்துக்கு பின்னாடி உண்டான காரணம் அதுக்குண்டான அன்னைக்கு நாளுக்கு உண்டான பிரசனத்துல இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நல்ல நேரம் நாகராஜ் அவர் வந்தாருன்னா அது வரதுக்கு உண்டான டைம்ல உடனே நம்ம பிரசனம் போட்டு பார்க்கணும். அப்ப இவர் வந்திருக்காரு, அப்ப இவர் எதை பத்தி பேச போறாரு. அப்போ அவர் வரும்பொழுது 5ஆம் இடத்துல குரு இருக்கு. அவர் வந்ததுல இருந்து ஆன்மீகம், கோயில், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசினாரு. 2ஆம் இடத்துல சந்திரன் சனியோட உட்கார்ந்து இருக்காரு, பிரசன்னங்களை பத்தி பேசினாரு. சந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவர் என்னத்தை பத்தி பேசினாரு? நட்சத்திரங்களை பத்தி பேசினாரு. வரவங்களுக்கு எல்லாம் இந்த நட்சத்திரமா, நீங்க அந்த நட்சத்திரமான்னு கேட்டுட்டு இருந்தாருன்னா அதுக்கு காரணமும் எதுல பதில் இருக்கு? என்கேவி சிஸ்டம்ல பதில் இருக்கு. இப்படி ஒருத்தர் வந்தாரு, இப்படி பேசினாருன்னா அவர் ஏன் பேசுறாருன்னு நம்ம யோசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு உண்டான பதில் தான் இந்த சார்ட்ல இருக்கு. சரியா? புரிஞ்சுதா? அப்ப யாரு எந்த ஒரு காரியத்தை நமக்கு பாதகமா பண்ணாலும் சரி, சாதகமா பண்ணாலும் சரி, அது எதுக்குண்டான அமைப்புல பண்றாங்க, ஏன் இப்ப இப்படி நடக்குது அப்படின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடியதுதான் என்கேவி சிஸ்டம். புரியுதா? ரைட். அடுத்தது, பொதுவா ஒரு ஜாதக கட்டத்துல 3ஆம் வீட்டு அதிபதி இருக்காருல்ல, ஒரு ஜாதக கட்டத்துல 3ஆம் இடம்ன்றது என்ன? நம்மளோட சுய முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, முக்கியம் தானே? அதே மாதிரி இந்த 3ஆம் வீட்டு கிரக அதிபதியோட தேவதையை நம்ம கும்பிடும் பொழுது உங்களுக்கு அது சாதகமான பலன்களை கொடுக்கும். என்னது? 3ஆம் வீட்டு அதிபதியோட கிரக தேவதையை கும்பிடும் பொழுது அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். சரியா? சரி, அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னா, உங்க ஜாதக கட்டத்துல சனி வந்துட்டு, செவ்வாய் வந்துட்டு சனியோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திரட்டாதி, அனுசம், பூசம் இந்த நட்சத்திரத்துல வந்து சம்பந்தப்படும் பொழுதோ, இல்ல எந்த விதத்துல செவ்வாய் சனி சம்பந்தப்படும் பொழுதோ அப்பெல்லாம் கூட நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்? ஆனந்த பைரவி ராகம் கேட்கலாம். அதுலயும் இந்த ஸ்பெசிபிக்கா அந்த ஆனந்த பைரவி ராகம் எதுல கேட்கணும்? ஆனந்த பைரவி ராகம் பொதுவாகவே செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான நிவர்த்தி ராகம். சரியா? ரெகுலரா நீங்க ஆனந்த பைரவி ராகம் கேட்டீங்கனாலே செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான அது நிவர்த்தியா சொல்லப்படுது. இத வந்துட்டு சனியோட சம்பந்தப்பட்டவர் போது நீங்க எதுல கேட்கணும் அப்படின்னா, சனினா யாரு? தோல் சம்பந்தப்பட்டவர், தோல் சம்பந்தம். அப்போ தோலுக்கு உண்டான அமைப்பை யார் கொடுப்பா? இசைக்கருவியில மிருதங்கம், தமிழ்ல கஞ்சிரா, அதுல வரக்கூடிய ஆனந்த பைரவி ராகத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சில இடங்கள்ல சார் என்ன சொல்லுவாருன்னா, வயலின் இசையை கேட்டா கூட முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாரு. வயலின் இசையை கேட்டா கூட முடி வளர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நெல்லி மரம் இருக்குல்ல, இந்த நெல்லி மரத்தை திருவோணம் பூச நட்சத்திரத்துல போய் வழிபாடு பண்ணா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும்.
அந்த திருவோணம் பூச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில வரணும். வெள்ளிக்கிழமையில வரும் பொழுது நெல்லி மரத்துக்கு நீங்க போயிட்டு அதை வந்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். எப்போ திருவோணம் பூச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரும் பொழுது நீங்க போய் நெல்லி மரத்தை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். சரியா? பொதுவாகவே எல்லாரும் பண்ணலாம். ஆமா, பொதுவாகவே இது எல்லாமே பண்ணலாம். இது வந்துட்டு 2026 உண்டான லட்சுமி கடாட்ச பலன்கள் வச்சுங்க. உங்களுக்கு லட்சுமி வரணும்னா இதை போய் நீங்க வழிபாடு பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் உலகியல் ஜோதிடத்துக்கு வருவோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்ன நம்ம சொல்லிட்டு வரோம், இது எல்லாருக்குமே நம்ம என்கேவி சிஸ்டம் கிளாஸ்ல படிக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும். இன்னொரு இந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு நம்ம பேசல. போன நவம்பர் மாசம், அதாவது எந்த பஞ்சாங்கப்படியும் வந்து சனி பயிற்சி ஆகல அப்போல இருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு வரோம். அதுதான் இன்னைக்கு நடக்குது. அதெல்லாம் நீங்க உங்களோட பழைய எங்க பேஸ்புக் லைவ்ல போய் பாத்தீங்கன்னா நாங்க எடுக்கக்கூடிய கிளாஸுக்கு முன்னாடி எல்லா தடவையும் அதை நாங்க பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? இன்னொன்னு, இது எல்லாமே நாங்க சொல்லி ஏதோ நான் கண்டுபிடிச்ச மாதிரி அவசியம் கிடையாது. நான் சொல்றது இருக்கா இல்லையான்றது நீங்க போய் உலகியல் ஜோதிட புக்ல சார் எழுதுற புக்ல பார்த்தா தெரிஞ்சிடும் நாங்க எதை வச்சு சொல்றோம்ட்டு. இது சார் வந்து என்னைக்கோ சொல்லிட்டாரு, இது வந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா அப்படின்றது. புரியுதா? நான் இன்னைக்கு புதுசா வந்துட்டு ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா சொல்லி அதை நிரூபணம் பண்ணணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா அது ஆல்ரெடி அந்த புக்ல பதிவாயிருக்கு. புரியுதா? புக்ல உலகியல் ஜோதிட புக்ல பதிவாயிருக்கு. அப்படி பதிவாகி கோச்சார சனி பகவான் தனுசு மண்டலத்தை பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியால பிரச்சனை வருது, ஸ்ரீலங்கால வெள்ளம் வருது. ஸ்ரீலங்கான்றது என்ன? இந்த தனுசு வீடுன்றது என்னது? யானைகளை குறிக்கக்கூடியது. யானை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ வந்தாலே அங்க வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல குருவோட வீடு சனியால பாதிக்கப்பட்டாதான் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால கிட்டத்தட்ட 397 யானைகள் வந்து உயிரிழந்திருக்கு இந்த வருஷம். ஹையஸ்ட் இதுதான். இப்ப அசாம்ல பாத்தீங்கன்னா கவுஹாத்தில ஒரு 7 யானை வந்துட்டு எதுல அடிபட்டு போச்சு? ட்ரெயின்ல அடிபட்டு போச்சு. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப பழமையான ஆப்பிரிக்கன் எலிபென்ட்னு சொல்லக்கூடிய கால்ஸ் ஒரு யானை, நார்த் கேரோலினா இருக்கக்கூடிய யானை சமீப காலம் உயிரிழந்துருச்சு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்? உலக நியூஸுக்கா கிடையாது. அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா இந்த விஷயம்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக சொல்றேன். அதே மாதிரி நாங்க இப்போ சொல்றோம்னா நாங்க அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கும்பத்துல இருக்கும் பொழுது வந்துட்டு ரஷ்யால போர் வந்ததுல இருந்து நாங்க சொல்றோம். இதெல்லாம் என்ன சொல்றோம்? அந்த உலகியல் ஜோதிடம் முக்கியம். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இங்க படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே தெரியும். என்கேவி சிஸ்டத்துல படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே தெரியும். இந்த பேஜ போறோம்னா தெரிஞ்சிட போகுது. இது என்ன பெரிய சூட்சமா? இதை கண்டுபிடிச்சது அவரு. சரியா? நான் வந்துட்டு ஒண்ணு இது பண்ண போறது கிடையாது. அப்ப சனி பகவான் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை பார்க்கும்போது அது சார்ந்த ஊர்கள், அது சார்ந்த இடங்கள்ல பிரச்சனை வந்து தான் நான் சொல்ல போறேன். அவ்வளவுதான். நான் ஃபில் அப் தி பிளாங்க்ஸ் தான் பண்றேன். ஆனா ஃபில் பண்ணி புக்ல இருக்கு ஆல்ரெடி. அதை வச்சுதான் நாங்க சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இப்போ வந்துட்டு இந்த டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் அடிபட்டுச்சு. டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? புதன் தான். அவ்வளவுதான். இதுல என்ன பெருசா நான் என்ன பெருசா இது பண்ண வேண்டியது இருக்கு? அவர் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து போயிட்டார். புதன் தான் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச். என்னைக்கு இல்லாத வளர்ச்சி இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வருதுன்னா இன்னைக்கு அத்தனை பேருக்கு வேலை திண்டாட்டம் இல்ல, அதாவது ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் வரப்போகுது அப்படின்னா, டெக்னாலஜில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னா அது காரணம் புதனை வந்து சனி பகவான் பாக்குறாரு. இதை போன நவம்பர்ல தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இசை சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு பிரச்சனை வரும் போன நவம்பர் தான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்க சொல்றத 1000 பேர் பார்க்கலாம், 2000 பேர் பார்க்கலாம். நாங்க சொன்னதுக்கு அப்புறமா அதை போட்டு யூடியூப்ல 1,00,000 பேர் பார்க்கற சேனல் நீ உட்கார்ந்து சொல்றாங்க, அதனால அதை பாக்குறாங்க. அதனால நாங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இல்ல, நீ பார்க்கலன்னு அர்த்தம். ரைட்டா? அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதே மாதிரி இதே விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வரும் பொழுது நான் சொன்ன கமெண்ட் நான் சொல்றேன் கேளுங்க. இதே விஜய் அரசியலுக்கு வரும்போது 5% 6% சொன்ன போது நான் 15-20% அவர் எடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். வரக்கூடிய எல்லா இடத்துலயும், அதாவது விஜய் வில் பி த எக்ஸ் ஃபேக்டர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், இது வார்த்தை தான் நான் சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? விஜய் வில் பி த எக்ஸ் ஃபேக்டர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், ஹி வில் பி த பிகெஸ்ட் ஸ்பாயிலர் அப்படின்னு சொன்னோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுக்கும் எங்களுக்கு இது இருக்குல்ல, நாங்க ஒன்றும் பயனுக்கு சொல்லாம இல்லையே. இதை வந்துட்டு முதல் தடவை விஜய் உள்ள பாலிடிக்ஸ் வரும்போதே நாங்க சொன்னோம். அது எங்களுக்கு அரசியல் நோக்கத்துல சொல்லல, ஜாதக கட்ட அமைப்புல நாங்க இந்த விஷயத்த சொல்றோம். அதே மாதிரிதான் இப்ப என்ன சொல்றோம், இப்ப சூரியன் செவ்வாய் இருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டத்துல சில கூட்டணிகள், சில உட்கட்சி தாவல்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் கூட இடம்பெயர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வரக்கூடிய இந்த 2026ல ஆளக்கூடிய எந்த அரசாங்கமா இருந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு உறுதியா பிரச்சனை உண்டு. எந்த டைம்ல? இந்த 2022ல அது மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி,
அதுக்கு கண்டிப்பா பிரச்சனை உறுதியாக உண்டு. அது எப்பேற்பட்ட தலைவர்களா இருந்தாலும் 2026 என்பது இந்த தலைவர்களுக்கு எல்லாம் வந்துட்டு அவ்வளவு சொல்லிக்கக்கூடிய காலகட்டங்கள் இல்லை. எந்த தலைவர்களா இருந்தாலும் அவங்க ஒரு விதமான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவார்கள். சரியா? சோ யார் வந்தாலும் சரி, நாம வந்துட்டு பிரசரம் போட்டு அதுக்கு உண்டான முறையில விஷயங்களை நம்ம எடுக்கணும். சரியா? அவ்வளவுதான். சரியா? நன்றி.